திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்க வந்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் வந்துட்டு மகாராஷ்டிராவில சிலை திறந்து இப்போ ஒரு 8 மாசம் தான் ஆகுது. சிவாஜி சிலை அவர்கள் சக்கரவர்த்தி சிலை திறந்து. ஆனா அந்த திறந்து 8 மாசத்துக்குள்ள சிலை உடைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 2009 நினைக்கிறேன், தமிழ்நாட்டுல வந்து திருவள்ளுவர் சிலை 133 அடியில முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சிலை வச்சிருப்பாரு. ஆனா இன்னும் அது வந்து வரலாற்று சான்றாக நின்று கொண்டிருக்கிறது. பிரதமர் அவர்கள் வந்து ஊழலை ஒழிக்க வந்திருக்கேன், இது வந்து ஊழல் கரைப்படாத கரங்கள் என்று சொல்லி அவர் வந்து எல்லா கட்சியில இருக்க ஊழலையும் அம்பலப்படுத்திட்டு இருக்காரு. ஆனா இந்த சிலை திறந்து 8 மாசத்துல உடைஞ்சிருச்சு. அது குறித்து சொல்லுங்கண்ணா. அதாவது எதையும் மோடி செய்வது என்பது உண்மையான உணர்வுபூர்வமாக கிடையாது என்பதற்கு ஒரு உதாரணம். நாம குறிப்பாக சொல்ல விரும்புவது, மராட்டியத்துல சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கு. சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற பொழுது அங்கு அந்த மக்களிடம் ஏமாத்தி ஓட்டு வாங்கறதுக்காக மராட்டியத்தினுடைய மாவீரனாக திகழ்ந்து சிவாஜி அவர்களுடைய படத்தை காட்டுறதுக்காக நாங்க தான் சிலையை திறந்தோம் பாரு, 35 கோடியில் எவ்வளவு பெரிய சிலையை வச்சோம் பாரு என்று அந்த சிலையை திறந்ததே நடிப்பு, உணர்வு கிடையாது, உண்மை கிடையாது. அந்த நடிப்பு என்ற காரணத்தால் தான் 8 மாதம் தான் ஆகுது. 8 மாதம் ஆகும் போது அந்த சிலை இப்படி உடைஞ்சு கீழே உழுது அப்படின்னா அது என்ன? பிஜேபி எதை செய்தாலும் இப்படி இருக்கு. பிஜேபி என்பது எவ்வளவு கொடூரமான அமைப்பு. அதுக்காக சொல்றோம், நீங்க கேட்ட கேள்வியில இவைகளும் அடங்கி இருக்கு. இப்போ சிலையை இது பண்ணாங்க, பெரிய அளவுல 1000 கோடிக்கு கிட்டத்தட்ட செலவு பண்ணி பார்லிமெண்ட் கட்டினா இல்லையா? அந்த பார்லிமெண்ட் உழுவுது. அந்த பார்லிமெண்ட் உள்ள மழை தண்ணி உள்ள போகுது. பிளாஸ்டிக் பக்கெட் வாலிங்களை வச்சுக்கிட்டு அந்த பார்லிமெண்ட்ல தண்ணியை பிடிச்சி வெளியில கொண்டாந்து ஊத்துறாங்க. அதை தூக்கி மோடி தலையிலேயே ஊத்தி இருக்கலாம். அப்போ எத்தனை 1000 கோடியே இவனுங்க எவ்வளவு வேஸ்ட் ஆகணும். அதே மாதிரி குஜராத்தை பாருங்க, ஒரு பாலம் ஒண்ணு கட்டினானுங்க இல்லையா, தொங்கு பாலம். அதை போய் 2 கோடி, அதுக்கு கணக்கு 2 கோடியில அது வந்து புதுப்பித்தார்கள். எல்லாம் மறுபடியும் வந்து இதெல்லாம் பண்ணி அது வந்து மோடி வந்து அதை வந்து கரெக்ட் பண்றாரு. 1 கோடி கணக்கு காட்டுறாரு, 1.5 கோடி கணக்கு காட்டி பண்ணிட்டு வராரு. உடனே 60 குழந்தைங்க செத்து போகுது, அருந்துகிட்டு கீழே உழுது. இந்த மோடியினுடைய ஆட்சியின் லட்சணம்னா அதை போல 114 கோடியில் கட்டப்பட்ட அகமதாபாத் பாலம் அதுவும் உடஞ்சின்னு உழுது. எல்லாம் 1 மாசம் 2 மாசத்துல உழுதுன்னா அப்பதான் அடுத்தவங்களை பார்த்து ஊழல்னு சொல்றிய. இங்க இருக்கிறவங்க அசிங்கமா இல்ல? இங்க இருக்கிற அந்த 2-3 பேர் கத்தி கிடக்கிற அந்த எச்சி பூஜா போன்றவர்கள்லாம், எச்சி ராஜா போன்றவர்கள்லாம் என்ன எழுவுக்கு கத்துற? போ, தமிழ் இம்சியை கொண்டு போய் குஜராத் பாலத்துல கட்டி விட்டுடணும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாலத்தையாவது பாதுகாப்பா பாருமான்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா எந்த பாலத்துக்கும் அங்க வந்து உயிர் இருக்குன்னு சொல்ல முடியாது போன்றது. 7 பாலங்கள் தொடர்ந்து உழுந்திருக்கு. எல்லாம் பிஜேபியினுடைய ஆட்கள். 40% நாங்க வந்து பிஜேபி தலைமைக்கு கொடுத்துட்டோம். எந்த திட்டத்தை நாங்கள் போட்டாலும் 40% எங்கிட்ட வாங்கிறாங்க. நாங்க எப்படிங்க கட்ட முடியும்? இருக்கிற காசை வச்சுதானே கட்ட முடியும்னு கான்ட்ராக்டர்ஸ் வந்து பேட்டியே கொடுக்கறான். இவ்வளவு மட்டரகமான ஆட்கள். அது ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறான். ஆனா சிவாஜி சிலையை வைக்கிறது அப்படின்னும் பொழுது, சிவாஜி என்கின்ற மாபெரும் ஒரு மராட்டிய வீரனை நாமெல்லாம் மதிக்கக்கூடிய இல்லையா? நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவரை மதித்தது, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் மதித்தது, இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எல்லோரும் ஏற்றுக்கொண்ட அந்த மாவீரனை சிலையை வைக்கிறேன்டான்னு சொல்லி எவ்வளவு தெரியுமா? அரசு கஜானாவில் இருந்து எடுக்கப்பட்ட பணம் 35 அடி உயரத்தில் இருக்கிற சிவாஜி சிலைக்கு 236 கோடி எடுக்கப்பட்டு 236 கோடி. ஆனால் அந்த சிலை கட்டுமானத்திற்கு அதற்கு பிறகு கொடுத்த கணக்கு 1.5 கோடி. மீதி பணங்கள் எங்க போச்சு? அதை செய்யறோம், விழா கொண்டாடுறோம், இப்படி கொண்டாடுறோம், அப்படி கொண்டாடுறோம், என்னென்னமோ கதையெல்லாம் எழுதி சிவாஜி சிலையை வச்சே இவனுங்க வேலையை பார்த்துட்டானுங்க. பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரி வர இருக்கிற அசம்பிளி தேர்தலுக்கு
சிவாஜி சிலையை வச்சே காசு எடுத்துட்டாங்க பாருங்க. சிவாஜி சிலையை காட்டி ஓட்டு வாங்குறது, சிவாஜி சிலையை வச்சு தேர்தலுக்கு காசையும் வாங்குறது, எவ்வளவு அயோக்கியத்தனம். இவ்வளவும் நடக்குது. வரார் அங்கே நாடக நடிகர், மாபெரும் நாடக நடிகர் மிஸ்டர் நரேந்திர மோடி. அவரு அப்படியே பாக்குறது. நம்ம பழைய நடிகர் செந்தாமரையும் ஒரு மேல இருப்பாங்க. பழைய நடிகர் செந்தாமரை ஞாபகம் இருந்தா பாருங்க, மோடி மாதிரியே இருப்பாரு. அவர் அற்புதமான ஆக்டர். அவரை மாதிரியே இந்த மோடி அப்படியே அழுகுறாரு. ஐயோ, உங்களுக்கெல்லாம் அவர் ஒரு மன்னர், எனக்கு அவர் கடவுள். இவரே ஆண் பெண்ணுக்கு பிறக்காம கடவுளால் நேரடியா வந்தவர் மோடி. நான் கடவுள் அவதாரம்னு சொல்லிட்டு கிடக்குறாரு. இந்த கடவுள் அவதாரம் இப்ப என்ன கதை சொல்லுது? நான் சிவாஜியை என்னுடைய கடவுளாக நினைத்து அவரை நான் காலில் விழுந்து கும்பிடுகிறேன். என்ன காலில் விழுந்து கும்பிடுறேன்? நீ என்ன பண்ணிருக்கணும்? யோக்கியவனா இருந்தா எப்படிடா 8 மாசத்துல உடஞ்சு விழுந்தது? அதை கட்டவனெல்லாம் கூட்டு மக்கள் முன்னால் நிறுத்தி வை, அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி உடனடியாக புதிய சிலையாங்க நாங்கள் எழுப்புறோம்னு சொல்லு. இது மக்கள் மன்றத்துல சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். ஏன் சொல்லல? இந்த கேள்விதான் நம்ம கேட்கிறோம். ஏன் சொல்லல? சொன்னால், அப்படி அவர்களை விசாரித்தால் அவர்கள் மிக தெளிவாக மோடி அன்போ கூட்டத்தை காட்டி தருவார்கள். இவனுங்களால் தாங்க இது நாங்க இப்படி செஞ்சோம், இவனுங்க தான் எங்கிட்ட காட்சி வாங்கி ஏமாத்திட்டானுங்க, இவனுங்களால தான் உழுந்ததுன்னு சொல்லிடுவானுங்களாம். அதனால அதுக்கு போகல, உழுந்ததுக்கு அப்படியே பிரம்மன் எழுதியது. யாரு இப்ப ஸ்கூல்ல பேசிட்டு தெரியறாங்க ஒருத்தன் மகாவிஷ்ணுன்ற மடையன், அதே மாதிரி அந்த முட்டா பையன் சொல்ற மாதிரி பிரம்மன் எழுதுப்பா. சிவாஜி சிலையை வை என்று என் தலையில் எழுதியிருந்தார், நான் வச்சேன். சிவாஜி சிலை 8 மாதத்தில் உடைந்து விடும் என்று பிரம்மன் எழுதிவிட்டார். நான் என்ன செய்ய முடியும்? பிரம்மனை எதிர்க்க முடியுமா? இப்படி பேசக்கூடிய நடிகர்கள், இப்படி பேசக்கூடிய நாடகவாதிகள் தான் மக்களை ஈஸியா ஏமாற்ற முடியும். கடவுள் பேரை சொல்லிட்டே ஈஸியா நம்பிடுறாங்க மக்கள். அவ்வளவுதான். இப்ப இந்த சிலை உடைந்ததன் மூலமாக இவர்களுடைய இன்னொரு புறமும் வெளியே வந்துடுச்சு. இங்க ஸ்கூலை கெடுப்பானுங்க, அங்க சிலையை உடைச்சு இது பண்ணுவானுங்க, கற்ற பாலமெல்லாம் அருந்துகிட்டு விழும், அதையும் பார்ப்பானுங்க. ட்ரெயின் ரயில்வேல ஏகப்பட்ட விபத்துக்கள் நடக்கும். அதுக்கும் என்ன காரணம் தெரியுமா? லாங்குவேஜ். வேணுனே இவனுங்க என்ன பண்றது, மொழி தெரியாதவர்களுக்கு அங்கங்க வேலை வாய்ப்பை கொடுக்கறது. அவன் லெப்ட்ல திருப்பறதுக்கு ரைட்ல திருப்பறதுக்கு அந்த இது ஆர்டரே போடாம க்ளோஸ் பண்ணாம அவன் என்ன பண்ணுவான்? புரியாம நிற்பான். இதையெல்லாம் வேணுனே செய்யக்கூடியது பாரதிய ஜனதா. இந்தியாவை நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிற சக்தி என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்கள். ஆகவேதான் சொல்றோம், எவ்வளவு சீக்கிரமாக இந்த ஆட்சி ஒழியுதோ, நாசமாயி இறங்கி போகுதோ இந்தியாவுக்கு நல்லது, இந்திய துணைக்கண்டத்துக்கு நல்லது. நம்ம தமிழ்நாட்டு உள்ளார எல்லா டிஸ்டர்பும் பண்ணி பாக்குறானுங்க. ஆனா அதையும் மீறி நம்முடைய முதல்வர் நடத்துறாரு. அது அவனுக்கு பிடிக்கல. அதனால பல வேலைகள் செய்யறானுங்க. இன்னும் இவர்கள் கண்காணிப்பிற்குரியவர்களாக இருக்காங்க. அதுதான் இப்ப இந்த விஷயத்து மூலமா தெரிஞ்சுக்க வேண்டியது. எல்லா இடத்திலும் RSS இருக்கான். எங்க போய் உக்காந்தாலும் அதுல ஒரு 2 பேர் மறைஞ்சு உட்கார்ந்துருக்கான். ஒரு கூட்டத்துல நம்ம உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதுல ஒரு ஆள் வெளியில போனதுக்கு பிறகு இன்னொருத்தன் சொல்றான் அவன் RSS காரன். கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர் பேசியிருப்பாரு பாத்தீங்கன்னா, குமாரசாமி இருக்காருல்ல, இப்படி ஒரு 248 பேரும் என்னமோ RSS ஓட நிர்வாகிகள் மட்டும் UPS தேர்வுல அவங்க மட்டும் IAS ஆபீசர் ஆனது எப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாரு. இவருடைய நோக்கமா அதுலயும் ஒரு என்ன நோக்கம் தெரியுமா? நீங்க ஓட்டு போடுறீங்களோ ஓட்டு போடலையோ, நாங்க அரசாங்க இதுக்கு வரமோ இல்லையோ, அமைச்சராக பிரைம் மினிஸ்டரா வரமோ இல்லையோ, இந்தியாவை ஆட்டி படைக்கக்கூடிய அரசு அதிகார கேந்திரங்கள் முழுவதும் எங்க ஆட்கள் இருப்பார்கள். அதுக்காகத்தான் IAS நாங்க உருவாக்குறோம், IPS உருவாக்குறோம். இந்த IAS-க்கும் IPS-க்கும் தகுதியே தரமோ கூட இருக்காது. நம்முடைய IAS அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய திறனும் இருக்காது. உதாரணமே பாத்தீங்கன்னா, இங்க ஒரு IPS வந்ததுல 420 மாலைக்கும் IPS-க்கு என்ன சம்பந்தம்? கிரிமினல்ல போய் புடிங்களான்னு சொன்னா கிரிமினலாவே ஆயிட்டு வர IPS. ஆக இந்தியாவின் அரசு கேந்திரங்களே அதிகார கேந்திரத்தை கையில் வைத்துக் கொள்வதற்காக பிளான் பண்றதுதான் மகாராஷ்டிர முதல்வர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை. இனி நம்முடைய இந்தியாவில் இருக்கிற இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள் மிக தெளிவாக ஒண்ணுத்துக்கும் பதில் கொடுத்து அவனுங்களை அடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகவே எதிர்காலத்தில் நன்மை நடக்கும். அப்படித்தான் நம்ம மக்களை நம்பித்தான் இனிமேல் இருக்க முடியுமே தவிர, இந்த மதவாதிகளை இவர்களுடைய செயல்களே காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது தெளிவாக விளக்கமா.
நல்லதுங்கண்ணா, மகிழ்ச்சிங்கண்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம்.